ஹலோ ப்ரோக்ராமர்ஸ். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இந்த கிளாஸ் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட் இருக்குல்ல, இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அதிலிருந்து ஒரு தனியாக இருக்கிற மெத்தட்ஸ். ஸோ இது இன்ஸ்டன்ஸ் மெத்தட் எல்லாம் இருக்கும் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இந்த செல்ஃப் வச்சு எழுதுவோம் தெரியுமா, இதுதான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்ஃப் வச்சு எழுதி இனிட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம நேம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இன்ஸ்டன்ஸில் க்ரியேட் பண்ண போகிறது தான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தட் மட்டும் இல்லாமல் 2 மெத்தட்ஸ் இருக்குது, அதாவது கிளாசிக் மெத்தட் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இந்த 2 இதுக்கும் என்ன வித்தியாசம், இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் கிளாஸ் மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஆல்சோ இதில் நமக்கு 2த்துலேயும் ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராமும் போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தட். இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தட் இது 3த்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் என்ன, ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த கிளாஸ்லேருந்து வர்ற ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்ம ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோன்னா அந்த கிளாஸில் இருக்கிற சேலரி, நேமு இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும் அந்த ஆப்ஜெக்ட்னால். அந்த ஆப்ஜெக்ட் தான் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, அந்த கம்பெனி மேனேஜர் ஆர் ஹெச்ஆர் இவங்க அந்த கம்பெனியோட ரூல்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். இதில் எல்லா கம்பெனிக்கும், அதாவது எல்லா எம்ப்ளாய்க்கும் அப்ளை ஆகும். ஸோ விச் மீன்ஸ் நான் ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் அப்டேட் பண்ண மாட்டேன், மொத்தமாக அந்த கிளாஸுக்கே அப்டேட் பண்ணுவேன். ஓகே. அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, கம்பெனியில் இருக்கிற ஒரு கேல்குலேட்டர் மாதிரி. ஸோ அந்த கேல்குலேட்டர் என்ன, உங்களுக்கு எம்ப்ளாயி டீட்டெயிலும் தேவையில்லை, கம்பெனி டீட்டெயிலும் தேவையில்லை, ஜஸ்ட்டு அந்த கம்பெனியோட ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த கம்பெனிக்குன்னு சில வேலை செய்யுது, அதுதான் அந்த நான் சிம்பிளாக கம்பெனியில் இருக்க ஒரு கேல்குலேட்டர்னு சொன்னேன். ஓகே, நம்ம உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், பட் நான் கோட் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி 2, ஒரு கிளாஸ் அண்ட் ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். முதல்ல கிளாஸ் மெத்தட் அப்படின்னா இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம், அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்னா இப்படி தான். இது எங்கே பார்த்துருக்கீங்க? எஸ், நீங்கள் யோசிச்சது கரெக்ட் தான். இதை வந்து டெக்கரேட்டர்ஸில் பார்த்துருப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளாஸ் மெத்தடை பார்த்துடலாம். ஓகேவா. ஒரு மெத்தடை கிளாஸ் மெத்தடாக மாற்ற நம்ம கிளாஸ் மெத்தட் அப்படின்னு இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து டெக்கரேட்டர். ஓகேவா. இப்போது நான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சிஎல்எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல செல்ஃபுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ சிஎல்எஸ் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த சிஎல்எஸ்ஸை நான் எங்கே யூஸ் பண்ணுவேன், இது 2ம் தான் இந்த கிளாஸ் மெத்தடில் நான் யூஸ் பண்ண போகிறது. ஸோ இப்போ கிளாஸ் மெத்தடோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஓகே. இப்போ கிளாஸ் எம்ப்ளாயி அண்ட் அதில் கம்பெனி நேம் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து டெக் கார்ப் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய கிளாஸ் வேரியபிள். ஓகேவா. ஸோ இந்த கிளாஸ் வேரியபிள் என்ன, எல்லாத்துக்குமே காமன் தான் இந்த கிளாஸ் வேரியபிள். நெக்ஸ்ட்டு நான் ஒரு இனிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு தேவையில்ல. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நான் செல்ஃப் கீவேர்ட் நேம் சேலரி. ஸோ இப்போ இது என்ன, இதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு க்ரியேட் ஆகுதில்ல, அதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் செல்ஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது நான் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். இது என்னென்னா சேஞ்ச் கம்பெனி நேம். ஓகேவா. இதில் ஃபஸ்ட் எனக்கு சிஎல்எஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு இன்புட்டாக இருக்கணும். நோட், இது செல்ஃப் கிடையாது. செல்ஃபுங்கிறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். நான் அதுக்கும் இங்கே போட்டுக்கிறேன் உங்களுக்கு, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே. ஸோ இதில் வந்து கிளாஸ் அப்படிங்கிறது கிளாஸ் வேரியபிள் அண்ட் இதுக்கு வந்து புது நேம். நான் சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக கிளாஸ் மெத்தடில் நான் நியூ நேம் கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா சிஎல்எஸ் டாட் கம்பெனி நேம் ஈக்குவல் டு நியூ நேம். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிஎல்எஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சிஎல்எஸ் அப்படிங்கிறது இந்த கிளாஸை ரிஃபைன் பண்ணுது. அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற கிளாஸை க்ரியேட் பண்ணுது. எதுக்கு க்ரியேட் பண்ணுது, எனக்கு ஒட்டுமொத்தமாக இந்த கிளாஸையே மாற்றணும், உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட், கிளாஸுக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் நான் மாற்றணும் அப்படின்னா எனக்கு இந்த கிளாஸ் மெத்தட் அப்படிங்கிற டெக்கரேட்டரை யூஸ் பண்ணலாம். டெக்கரேட்டர் அப்படிங்கிறது என்ன, ஒரு ஃபங்க்ஷன் காலிங் இட்ஸ் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை இன்னும் அழகாக்கி ஒரு டெக்கரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் டெக்கரேட்டர்.
ஓகே, இப்போ நான் அதை பிரிண்ட் ஃபார்மேட்டட் கம்பெனி நேம் இஸ் சேஞ்ச்ட் டு cls டாட் கம்பெனி நேம். நோட், நான் இங்கே வந்து செல்ஃப் யூஸ் பண்ணல, நான் இங்கே வந்து cls தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு கிளாஸ் மெத்தட். இப்போ பாருங்கள், நான் இது கிளாஸ் மெத்தட் தானே, நான் ஒரு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண தேவையில்லை. நான் ஒரு ஆப்ஜெக்டே க்ரியேட் பண்ண மாட்டேன். இங்கே எம்ப்ளாயியை நான் கூப்பிட மாட்டேன். ஆனால் எம்ப்ளாயி டாட் அப்படின்னு சொன்னாலே எனக்கு சேஞ்ச் கம்பெனி நேம் வந்துடும். கொடுத்துட்டு நான் குளோபல் டெக் அப்படின்னு கொடுத்தேன்னா, இதை நான் இங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி அப்படிங்கிறத ஒரு ஆப்ஜெக்டாக இனிஷியேட் பண்ணல. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் கம்பெனி நேமை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நான் ஒரு வேல்யூவை இனிஷியேட் பண்ணுவோம். அதான் நம்ம டெக்கரேட் இது யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இனிட் ஃபங்க்ஷனு. இப்போ நான் எம்ப்ளாயி யூஸ் பண்ணி அருண் ஒரு எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நான் பிரிண்ட் எம்ப்ளாயி 1 டாட் கம்பெனி நேம் அப்படின்னு கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கம்பெனி நேம் இஸ் சேஞ்ச் டு குளோபல் டெக் அண்ட் குளோபல் டெக். இது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இதில் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வைக்கல, வச்சுருந்தா அது பிரிண்ட் ஆகிருக்கும். பட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி 1ஓட கம்பெனி நேமே எனக்கு மாறி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நம்ம கம்பெனி வந்து திடீர்னு அக்வயர் பண்ணலாம், அந்த நேரத்தில் நம்ம கம்பெனியோட நேமை மாற்றினால அதுதான் அந்த மாதிரி இது மாற்றுறதா வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் நீங்கள் வந்து கிளாஸ் மெத்தட் அப்படின்னு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு கிளாஸோட என்டிட்டியை மாற்றுறதுக்கு பேர் தான் கிளாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம அப்படியே இந்த பேஸ்க்கு வரும், ஸ்டாட்டிக் மெத்தட். நான் சொன்னல ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு. ஸ்டாட்டிக் மெத்தடை என்ன, கிளாஸ் கூடவும் டேரக்ட் லிங்க் இல்லை, ஆப்ஜெக்ட் கூடவும் டேரக்ட் லிங்க் இல்லை. இப்போது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் வந்து எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கூட லிங்க்கில் இருக்கும். ஓகே, கிளாஸ் வேரியபிளுக்கு இந்த கிளாஸ் மெத்தட் அது லிங்க்கில் இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே எது கூடயுமே அது லிங்க்கில் இல்லை. நீங்கள் வந்து கிளாஸ் கூடவும் டேரக்ட் லிங்க்கில் இல்லை, ஆப்ஜெக்ட் கூடவும் டேரக்ட் லிங்க்கில் இல்லை. இது ஒரு நார்மலான ஃபங்க்ஷன். ஆனால் இது கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன். இதுக்கு கிளாஸ்க்கு ரிலேட்டடான யூட்டிலிட்டி, ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் கிளாஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பேராமீட்டரு செல்ஃபோ இல்லை கிளாஸோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், எந்த பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம். இதோட யூசேஜ் என்னென்னா, இது ஒரு கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை ஹெல்ப் பண்ணும். ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுப்போமே. எப்படின்னா ஒரு சிம்பிள் கேல்குலேஷனு, இல்லை இந்த எம்ப்ளாயி பேர் என்ன, அண்டு இப்போ எம்ப்ளாயியோட நேம் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணி தர்றது, இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த கிளாஸ்லேயே வச்சுப்போம். நான் என்ன பண்ண போகிறேன், இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். அட் ஸ்டாட்டிக் மெத்தட் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், இஸ் டே ஒர்க்கிங் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இஸ் ஒர்க்கிங் டே கொடுத்தோன்னா, இப்போ இதில் வந்து இஃப் டே ஈக்குவல் டு சண்டேவாக இருந்துச்சுன்னா, ஆர் டே சாட்டர்டேவாக இருந்துச்சுன்னா, 2 நாள் ஏதாவது ஒரு நாளாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், எல்ஸ் ரிட்டர்ன் ட்ரூ. இப்போ இதில் பாருங்கள், நான் ஒரு செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணல. கிளாஸுக்கு தேவையான ஒரு விஷயம்னா செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணல. அண்ட் நான் சிஎல்எஸ் யூஸ் பண்ணல, கிளாஸ் நேம் இல்லை. இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட், இது ஒரு ஹெல்ப்பர் மெத்தட். ஸோ இது வந்து ஒரு ஹெல்ப்பர் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள், எம்ப்ளாயி இதுக்கும் டைரெக்டாக எம்ப்ளாயி டாட் இஸ் ஒர்க்கிங் டே. நான் எதையுமே கால் பண்ணல பாருங்கள், இது வந்து ஆப்ஜெக்டே கால் பண்ணல, டேரெக்டாக டே கொடுப்போம். சாட்டர்டே அண்ட் இன்னொன்று கொடுத்துட்டு இங்கே வந்து மண்டே கொடுப்போம். இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம் கிளாஸ்க்குள்ளே. இப்போ பாருங்கள், கம்பெனி நேம் இஸ் சேஞ்ச் டு குளோபல் டெக், ஆல்ரெடி இது பண்ணது தான். இது ஃபால்ஸ் அண்ட் இது ட்ரூ. இன்றைக்கி ஒர்க்கிங் டே. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய கிளாஸ் மெத்தடும் ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் உண்டான வித்தியாசம் அண்ட் ஒர்க்கிங் பேட்டர்ன். ஓகே, நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் சொன்னது எல்லா எக்ஸாம்பிளுமே ஒரு மாதிரி நான் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்த சொல்லி அதிலிருந்து தான் உங்களுக்கு சொன்னேன்.
நீங்கள் டெக்னிக்கலாக இந்த விஷயம் வந்து எந்த இடத்துல எனக்கு யூஸ் ஆகும், ரியல் லைஃப்பில் வந்து எனக்கு இந்த இந்த ஸ்டாட்டிக் மெத்தடும் கிளாஸ் மெத்தடும் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னீங்கன்னா, ஒரு பேங்கிங் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இமேஜின் எஸ்பிஐயில் ஒரு 1 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பேங்க்கோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4% தான். ஓகேவா? ஸோ இப்போது பேங்க்கோட இது வந்து 4% தான். அண்டு எஸ்பிஐயில் வந்து 1 மில்லியன் கஸ்டமர் இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு சாதாரண பேங்க்கில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் திடீர்னு ஆர்பிஐ ரூல் மாற்றிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 5% ஆக்கணும். இப்போ இந்த ரேட்டை மாற்ற நீங்கள் வந்து 10 லேக் ஆப்ஜெக்ட்ஸை, அதாவது கஸ்டமர்ஸ்குள்ளே போய் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அப்போது அந்த மெமரியும் டைமும் வேஸ்ட் ஆக வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு கிளாஸ் மெத்தடை போட்டு மாற்றி விட்ருவீங்க. இங்கே நான் எப்படி கம்பெனியோட நேமை மாற்றுறேன் அந்த மாதிரி மாற்றி விட்ருவீங்க. இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கிளாஸ் வேரியபிள் அண்ட் பேங்க்குக்கு சொந்தம், ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு இல்லை. ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் மெத்தடில் எழுதி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரே ஒரு தடவை மாற்றினா போதும், 10 லட்சம் கஸ்டமருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் எங்கே ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஸ்டாட்டிக் மெத்தடை எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மில் கூட எனக்கு ஆதார் நம்பரு, பேன் கார்டு இதெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் இது கரெக்டாக 12 டிஜிட்டா, இல்லை இது வந்து கரெக்டாக வேல்யூஸில் இருக்கா இல்லையா, நம்ம பேன் கார்டுக்கு பிஎன்ல தான் ஆரம்பிக்குதா, அதுக்குன்னு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் இஸ் ஒர்க்கிங் டே அப்படின்னு போட்டு நான் செக் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு எனக்கு கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் நான் வந்து இந்த ஸ்டாட்டிக் மெத்தடில் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போகிற ஸ்டேஜஸில் நல்லாவே நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.